ஹாய், இன்னைக்கு நம்ம சக் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையை மைம், தும், ஆப், ஹம், யஹ், வஹ், ஏ, வே போன்ற வார்த்தைகளோடு சேர்த்து வாக்கியத்தில் எப்படி பயன்படுத்துறதுன்னு ஆங்கிலத்திலும் தமிழிலும் பார்க்கலாம். சக் தட் மீன்ஸ் டேஸ்ட், சுவை. இதை மைம் அப்படிங்கிற வார்த்தையோட சேர்த்தலாம். மைம் தட் மீன்ஸ் ஐ எம், நான். If it is boy, மைம் चखता हूँ. Girl, மைம் चखती हूँ. That means I taste. நான் சுவைக்கிறேன். The next word is तुम. That means you, நீ. If it is boy, तुम चखते हो. Girl, तुम चखती हो. That means you taste. நீ சுவைக்கிறாய். The next one is आप. That means you. We will use this while giving respect. நீங்கள். If it is boy, आप चखते हैं. Girl, आप चखती हैं. That means you taste. நீங்கள் சுவைக்கிறீர்கள். Next one is हम. That means we, நாம். If it is boys, हम चखते हैं. Girls, हम चखती हैं. We taste. நாம் சுவைக்கிறோம். The next one is யஹ், வஹ். That means he, she, it. இவன், அவன், இவள், அவள், இது, அது. Now we will see the sentence. If it is boy, யஹ் चखता है. Girl, யஹ் चखती है. Boy, वह चखता है. Girl, वह चखती है. That means he tastes, she tastes, it tastes. இவன் சுவைக்கிறான், அவன் சுவைக்கிறான், இவள் சுவைக்கிறாள், அவள் சுவைக்கிறாள், இது சுவைக்கிறது, அது சுவைக்கிறது. The next one is ஏ, வே. That means these, they, those. இவர்கள், அவர்கள், இவைகள், அவைகள். Now we will see the sentence. If it is boys, ये चखते हैं. Girls, ये चखती हैं. Boys, वे चखते हैं. Girls, वे चखती हैं. That means these taste, they taste, those taste. இவர்கள் சுவைக்கிறார்கள், அவர்கள் சுவைக்கிறார்கள், இவைகள் சுவைக்கின்றன, அவைகள் சுவைக்கின்றன.